எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எல்எஸ்டி ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். எல்எஸ்டி ஸ்குவாடில் யார் யார் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரீட்டைன் பண்ணின பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டியில் நிக்லஸ் புரான், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், மோனிஷ் கான், ஆகாஷ் பதோனி இவங்க தான் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து யார் யாரை பிக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே ஹையஸ்ட் பிக் வந்து இப்போ இவர் ரெக்கார்டு வச்சுருக்காரு ரிஷப் பந்தை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பந்தை பிக் பண்ணி ரிஷப் பந்தை தான் கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க எல்எஸ்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் இருக்கார், மாக்ரம், ஆரியன், இம்மத், மேத்யூஸ், மித்தில் மாஷ், அப்துல் சமத், ஷபாஷ் அகமத், சௌத்ரி, ராஜ்வர்தன், குல்கர்னி, அவிஷ்கான், ஆகாஷ் தீப், சித்தார்த்தன், திருவேந்திர சிங், ஆகாஷ் சிங், ஷிமாரி ஜோசப் இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, பிக் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்டி ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஸ்குவாடில் வந்து பந்த், மில்லர், மாக்ரம், மித்தில் மாஷ் இவங்க தான் இருக்காங்க. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ், மோனிஷ் கான், ஆகாஷ் தீப், அவிஷ்கான் இவங்க வந்து பவுலர்ஸாக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், ஷபாஷ் அகமட், சித்தார்த்தன் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். அவர் போன வருஷமே எல்எஸ்டிக்கு தான் ஆடினார். எல்எஸ்டிக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாருங்க. இப்போ என்ன எல்எஸ்டிக்கு ப்ராப்ளம்னா மோனிஷ் கானும் மயங்க் யாதவும் வந்து என்சிஏல தான் இருக்காங்க. இன்னி வரையும் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனே கொடுக்கல. அவங்க விளையாடுவாங்களா இல்லை விளையாட மாட்டாங்களா ஐபிஎல்னு என்னன்னே தெரியல. ஆனால் ஜாகிர் கான் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக மயங்க் யாதவ் நாங்கள் கொண்டு வந்திருப்போம், அவருக்கு ஃபிட்டாக தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கன்ஃபார்ம்னு தெரில. இன்னி வரையும் வந்து மயங்க் யாதவ் வந்து எல்எஸ்டி ஸ்குவாடில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணல. எல்எஸ்டிக்கு வந்து ஒரு மெயின் பிளேயரே வந்து மயங்க் யாதவ் தான். மயங்க் யாதவ் வந்து ஒன்றும் கொண்டு வரல எல்எஸ்டிக்கு வந்து மயங்க் யாதவ் வந்தால் தான் அவங்க டீம் வந்து நல்லாயிருக்கும். ஷிமாரி ஜோசப் தெரியும் எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலருன்ட்டு, வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலரு. அவர் போன வாட்டியே வந்து நல்லா விளையாடல, ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, அவரை கண்ணாமுன்னா நடிச்சிட்டாங்க ஷிமாரி ஜோசப்பை. மற்றபடி பார்க்கும்போது எல்எஸ்டி ஸ்குவாட் வந்து பேட்டிங் பவுலிங் நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து மயங்க் யாதவ் வந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால இது பண்ண முடியும். அதனால் மயங்க் யாதவோட ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்சிஏலேருந்து. ஆனால் மயங்க் யாதவ் வந்து இன்னி வரையும் வந்து எல்எஸ்டி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணலைங்க. மற்றபடி டீம் வந்து நல்லா இருக்குது. பந்த் தான் அவங்களுக்கு வந்து புதிய கேப்டனாக சொல்லியிருக்காங்க. பந்த் எப்படி லீட் பண்ணுவார்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே பந்த் வந்து லீட் பண்ணியிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸை விட்டு இந்த வாட்டி வந்து அவர் வந்து எல்எஸ்டிக்கு ஆடுறாரு. எல்எஸ்டிக்கு வந்து அவர் வந்து கேப்டனாக பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு அக்ரெசிவ் ஹிட்டர் வந்து டேவிட் மில்லர் ஜாயின் பண்ணுறாரு எல்எஸ்டிக்கு அவர் சூப்பரான பிளேயருங்க. மாக்ரம் வந்து மிடில் ஓவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். மிடில் ஓவர்ஸ்னால் அவர் தான் வந்து இது கேப்டலைஸ் பண்ணி கொண்டு போவாருங்க. மற்றபடி நம்மளுக்கு வந்து அந்த ஆரியன், ஹிட்மேனு, இம்மத்து, மேத்யூஸ்னால் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரில. மித்தன் மாஷுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டிங் மட்டும்தான் அலோடாம், பவுலிங் போட மாட்டாராம். இப்போ இதுலேருந்தே ஒரு ட்ராபேக் வந்துருச்சு எல்எஸ்டிக்கு. மித்தன் மாஷ் வந்து பேட்டிங் மட்டும்தான், ஒருவேளை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் மித்தன் மாஷை. ஏன்னா மித்தன் மாஷ்க்கு வந்து பேட்டிங் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு பவுலிங் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன இன்ஜுரி கன்சர்ன் தெரியல. ஆனால் பேட்டிங் மட்டும்தான் அலோடாக அவருக்கு. சமத் வராரு, சமத் வந்து எஸ்ஆர்ஹெச்லேருந்து சமத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவரும் ஒரு ஹிட்ரு. நல்லா மிடில் ஓவர்ஸில் வந்து பந்துக்கும் சம்மர் தான் ஆடினாங்கனாலே மிடில் ஓவர்ஸில் வந்து 2 பேரும் நல்லா கொண்டு வந்துடுவாங்க. ஷபாஷ் அகமட் தெரியும், ஆர்சிபிக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, பேட்டிங்கும் சூப்பராக ஆடுவார். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருந்தவர், பேட்டிங்கும் சூப்பராக ஆடுவார், பவுலிங்கும் சூப்பராக போடுவார் ஷபாஷ் அகமட். அதனால் நல்ல பிக்கு எல்எஸ்டிக்கு ஷபாஷ் அகமட்டுங்க. யுவராஜ் சௌத்ரியை பற்றி நம்மளுக்கு இன்னும் தெரியல. ராஜ்வர்தன் வந்து சிஎஸ்கேல இருந்தவர், அவரும் நல்லா ஃபாஸ்ட் பவுலரு, சூப்பராக விளையாடுவார். குல்கர்னி அண்டர் 19 பிளேயர், போன வருஷம் வந்து எல்எஸ்டிக்கு தான் ஆடினார். இந்த வருஷம் எல்எஸ்டியில் எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல பிளேயரு, நல்ல ஹிட்ரு. ஆனால் போன வாட்டி 2-3 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, தூக்கி அடித்து அவுட் ஆனார். இந்த வாட்டி அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிடணும். அவிஷ்கானு தெரியும், பொழந்து எடுத்துருவாங்க ஐபிஎல்னாலே அவரை டெப்த் ஓவர்ஸ்க்கு வச்சுக்குவாங்க. போன வாட்டி ராஜஸ்தான்லேயும் நல்லா பவுலிங் போட்டார், ஆனால் டெப்த் ஓவர்ஸ்னால் எடுக்கலை. அவிஷ்கான் ஏற்கனவே வந்து எல்எஸ்டியில் தான் இருந்தார், மறுபடியும் எல்எஸ்டியே அவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிமாறன் சித்தார்த்தன் வந்து நல்லா பவுலிங் போடுவார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. போன வாட்டி விராட் கோலி விக்கெட்லாம் எடுத்தார், அவரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார் பந்த். ஒரு பார்க்கும்போது எல்எஸ்டியும் நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது, இன்னும் டெப்த்தும் நல்லா இருக்குது. பார்ப்போம் மயங்க் யாதவ் ரிசல்ட் எப்படி வருது, மோனிஷ் கான் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரில. என்சிஏலேருந்து ஓவராலாக வந்து நல்ல பிக்காக தான் இருக்குது. இந்த டீம் வந்து இன்னும் கொண்டு போவாங்க நல்லா. ரிஷப் பந்த், அவங்க கோச் வந்து ஜஸ்டின் லேங்கரு, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வாட்டி வந்து சூப்பர் பிக்காக இருக்குது. பந்த் வந்து எல்எஸ்டியை வந்து ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வருவாராங்கிறத நம்ம பார்க்கணும். டீம் வந்து நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால அவங்க வெயிட் பண்ணணும் எல்லாத்துக்காண்டி. ஏன்னா
ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸே கிடையாது. ஃபாரின் பவுலர்ஸ் வந்து ஷிமாரி ஜோசப் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா மில்லரு, மாக்ரமு, மித்தன் மார்ஷல்லாம் பவுலிங் போட முடியாது. மாக்ரம் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவார், மித்தன் மார்ஷ் வந்து பவுலிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு. ஒன்லி பேட்டிங் மட்டும்தானா மித்தன் மார்ஷு. போக போக தான் தெரியும் அவரோட எப்படி வருவாங்கன்ட்டு. ஆனால் மயங்க் யாதவுக்காண்டி தான் எல்எஸ்ஜி இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரிசல்ட் வந்தால் தான் என்னங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியுங்க.